முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும். தமிழிசை காட்டம். சாலை வளத்தை தடை செய்ய வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் எங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது. நைனா நாகேந்திரன் பதில். பெண்களுக்கு எப்போது பாதுகாப்பு தர முடியும் முதல்வரே? குஷ்பு ஆவேச கேள்வி. டிடிவி தினகரன் ஒரு கற்பனைவாதி. கொடநாடு தொடர்பான கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். கூட்டணி விவகாரத்தில் விஜயகாந்த் எடுத்த முடிவை நான் எடுக்க மாட்டேன். சீமான் திட்டவட்டம். அன்புமணியும் அவர் சார்ந்த கும்பலும் திருந்த வேண்டும். ராமதாஸ் விமர்சனம். தனியார் வங்கியில் தங்க நகைகளை வேறொருவர் பெயரில் அடமானம் வைத்து 90 லட்சம் மோசடி. முக்கிய குற்றவாளி ஹைதராபாத்தில் கைது. புதுச்சேரியில் டாப் 10 ரவுடி பட்டியலில் உள்ள பிரபல ரவுடி ஐயனார் குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. புதுச்சேரியில் இரவு நேர வாழைத்தார் திருட்டு. சிசிடிவி காட்சிகள் மூலம் களவாணிகளை பிடித்த போலீஸ். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக கடிதங்கள் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வலியுறுத்தல். மீண்டும் உயரும் தங்கம் விலை. நகை பிரியர்கள் கவலை. 4வது T20 போட்டி. ஆஸ்திரேலியாவை 48 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட சூறாவளி. 140 பேர் பலி. சென்னையில் பரவலாக பெய்த மழை. கடும் போக்குவரத்து நெரிசல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.